வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ரோட் வாரியர். எல்லாருக்கும் ஒரு சூப்பரான காலை வணக்கம். நாங்கள் இருந்த காட்டேஜ் இது தான். காட்டேஜில் 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். நாங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹில்லு, அப்படியே ஆப்போசிட்லேயும் ஹில்லு. சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு ஃபாரஸ்ட்டு, பைன் ஃபாரஸ்ட். இது இங்கேயும் விசிட்டிங் இருக்குது, பட் நாங்கள் போகிற டைம் ஆயிடுச்சு. ஏஞ்சல் ரெசிடென்சி, பொழுழுக்கும்பாரா வாகமன் அப்படின்ற ஒரு ஏரியா. அது காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் இருக்குது. ட்ரெக்கிங்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. காட்டேஜ் நல்லாயிருக்கும், பட் பூச்சி நிறைய வந்துருச்சு. மழை பெஞ்சதில் பூச்சி வந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. ஒரு தனியான ஒரு பாருங்கள், இது பக்கத்தில் ஒரு காட்டேஜ் இருக்குது, இது ஒரு காட்டேஜ். 2 காட்டேஜ் தான், சுற்றி வேறு எதுவும் இருக்காது. எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஸோ ஹனிமூன் இதெல்லாம் பிளான் பண்ணுறவங்க நீங்கள் இங்கே வரலாம். ஏன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் இது. ஹனிமூன் பிளான் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய 2 வண்டியும் 2 பீஸ்டும் பார்த்திங்கன்னா வார்ம் ஆகிட்டுருக்கு. இது வார்ம் ஆகி முடித்ததும் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி 3rd டே. நம்ம எங்கே போகிறோம்? இன்றைக்கி 4th டே. ஆக்சுவலாக இன்றைக்கி 4th டே. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பருந்தும்பாரா அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். அங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈகிள், கழுகு இருக்குல்ல, அதுவே பறக்க முடியாது, டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு டஃப்பான டெரைன் இருக்குமா. ஸோ நம்ம அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங்கே ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணதே அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே ஆப்போசிட்டில் தான் நாங்கள் ட்ரோனும் பறக்க விட்டோம். அப்படியே பறக்க விட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த ஃபால்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ட்ரோனில் தான் பார்த்தோம், நாங்கள் நேரில் போய் பார்க்கல. ஒரு சூப்பரான ஒரு வியூ அங்கே இதுலேருந்து கிடச்சிது. இன்றைக்கும் வழக்கம் போல் ட்ரோனை தொலைச்சிட்டு மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தோம். ஓகே, நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ரைடை கண்டினியூ பண்ணிகிட்டே பேசுவோம். கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து நமக்கு இருக்குது. பருந்தும்பாரா. யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம போடுற வீடியோவும் போய் பாருங்கள். வாகமன் வந்து அங்கே வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்து செம்ம மிஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருந்து மிஸ்ட்டு. இப்போ மிஸ்டே கிடையாது. எடுத்ததுமே சூப்பரான ஒரு ரோடு வருது. மலையை கொடாஞ்சி போட்டிருக்காங்களே. எல்லாம் ஏன்டா ஆணவமாக இருக்கீங்க, ஓரம் போங்கடா. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்தமாதிரி காட்டேஜில் இருந்துருக்கணும். இந்தமாதிரி காட்டேஜில் தான் நல்லா இருந்துருக்கும்ல. இங்கே வாகமன் வரவங்க கண்ணை மூடிட்டு ரெசார்ட்டுக்கு வராதிங்க. நிறைய இருக்குது, வந்து செக் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எட்ஜில் இருக்குது, வேலியோட எட்ஜில் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் போய் ஸ்டே பண்ணுங்கள். சூப்பரான காட்டேஜஸ்லாம் இருக்குது. ரொம்ப சீப்பர் தான், ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கம்மி பண்ணி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. நாங்கள் 1500 செலவு பண்ணிட்டோம் அதுக்கு. வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபாலுக்கு தான் நாங்கள் ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தோம் அங்கேருந்து, காட்டேஜ்லேருந்து. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரு. வாகமன் டவுனில் இல்லாமல் கொஞ்சம் நம்ம வெளியே வந்தோம்னா இந்த மாதிரியான பிளேசஸ் இருக்கும். எங்கே ப்ரோ ரோடு? இல்லை, இதுதான். ஐயோ ஐயோ இதுதான் ரோடேவா? என்ன ப்ரோ, கரெக்டாக தான் போகிறோமா? நான் தான் மேப் போட்டேன். பைத்தாள் மலைக்கு பருந்தும்பாரா. ஐயோ, இன்னும் இவ்வளோ ஸ்ட்ரிப்பாக இருக்குது ரோடு. சாமி, ஓ மை காட். ஓகேப்பா, நார்மலாகிடுச்சு ரோடு. ஐயா, நம்ம ஏதோ ஷார்ட்கட்டில் போகிறோன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கூகுள் அக்கா சொதப்பிடாமல் எடுத்துமே எங்களை சேர்த்துடு. அண்ணே சுந்தர் பிச்சை, ஏன்னா எப்படி பண்ணுறீங்க? வேறு லெவலான ஹேர்பின் பென்லாம் வச்சுருக்கீங்க எங்களுக்கு. சர்ப்ரைஸ்னு வைக்கிறீங்களே. கரெக்டாக போகிறோம் ப்ரோ, கரெக்டாக போகிறோம். வச்சு செய்யுது நம்மளை. 180 இருந்தது, இப்போ 160 ஆயிடுச்சு மைலேஜ். இதுக்கப்புறமாச்சும் நார்மலாக போகுமா? நண்பர்களே,
சரியான ஒரு டீ பிளான்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது பப்ளிக் வேவான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப ஆஃப் ரோடிங்காக இருக்குது. எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டுமே கிடையாது, நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். அது ஒரு பஸ்ஸு போகுது, அதான் மெயின் ரோடு நினைக்கிறேன். ஸ்டார் சுந்தர் பிச்சை வந்து ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நம்மளும் போயிட்டே இருக்கோம். பாருங்கள், ஆனால் சூப்பராக இருக்குது வியூ. ரோடும் செம ஸ்ட்ரீப்பாக இருந்தது, அப்படியே மேலே ஏறி வர மாதிரி இருந்துச்சு. சரியான ஸ்ட்ரீப்பு. ஒரு சில இடத்துலாம் ஒரு ஜீப்பு பக்கத்தில் வந்துடுச்சு, க்ளோஸ் கால். அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணனா இல்லைன்னு தெரியலையே. பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபுல்லாக டீ பிளான்ட்டு. ஆக்சுவலாக இந்த டீ பிளான்ட் வந்து ஒரே ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டியாக அது. நேற்று நாங்கள் ஜீப் சஃபாரி போனப்போ அவர் சொன்னார். பாருங்கள், அப்போ என்ன மாதிரி ஒரு பணக்காரராக இருப்பார் அவர். நம்ம அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். மலையோட டாப்புக்கே வந்துட்டோமா ப்ரோ? இங்கே பார்த்தீங்களா, மலையோட டாப்புக்கே வந்துட்டோம். ஐயே, இப்போ நம்ம அது மேலே போக போகிறோமே. அது என்ன ரிட்டும் இப்போ பாருங்க. என்ன பண்ற தலைவர், வராரா இல்லையா? பாட்டில் இல்லைங்க, நீங்க வேற சும்மா ஒரு வியூக்கு வந்துங்க. வா, இப்படி இருக்கு பாருங்க மக்களே. இறக்கிடும் வா. வா, சரியான வியூங்க மொத்தமே ப்ரோ, வேற லெவல்ல ப்ரோ. இது மேலே ஏற்றுவோமா வண்டியை? ஏற்றுவோமா? வாங்க பார்ப்போம், வாங்க. கீழே விழுந்தா அதையும் பார்த்துக்க வேண்டியதுதான். ஃபன் பண்ண போகிறோம், எங்கன்னா கீழே விழ போகிறோம். தம்பி, அடி மட்டும் பட்டுறாதரா. வராரு. ஏறுமா? இதில் சொல்கிறீங்களா? அது பழுப்பு ப்ரோ, அதில் ஏறாது. இல்லை, அதில் ஏறாது, பழுக்கிடும் அதில். நீங்கள் இறங்குங்க, நான் ஏற்றிடுறேன். போகலாம் ப்ரோ, தைரியமாக போகும் ப்ரோ, பார்த்துக்கலாம். இல்லை ப்ரோ, வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாது. நடந்து ஒரு கஷ்டம். இறங்குங்க, நான் பார்ப்போம். கொஞ்சம் பக்கம் ரொம்ப ஸ்கிட் ஆகுது வண்டி, பட் ஏறுது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஏற முடியுதுன்ட்டு. ஐயோ, வழியே இல்லையடா சாமி. மனுஷன் விட்டுட்டாரு. கைஸ், நம்ம வந்துட்டோம். சார் நின்றுட்டாரு, நம்ம அவருக்கு போய் ஹெல்ப் பண்ண போகிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ, வந்துடுறேன். என்ன பண்ணீங்க? அட்வென்ச்சர் வச்சு ஏற தெரியுதா உங்களுக்கு? தொழிலுக்கு புதுசா? ஏற்றுங்க. ஃபஸ்ட் கியரில் போங்க. ஃபஸ்ட் கியர் தானே? ஐயே, நல்லா ஆக்சிடென்ட் கொடுங்க. பயப்படாதீங்க ப்ரோ, விட்டு திருப்புங்க. நீங்கள் இறங்குங்களா, நான் எடுக்கிறேன். ப்ரோ, ஆக்சிலேட்டர் கொடுங்க ப்ரோ, நல்லா. கிளச் ஆஃப் கிளச்சில் பிடிங்க, அப்படியே பிடிங்க. அப்படியே போங்க. ஆஃப் கிளச் விடாதீங்க, அப்படியே பிடிங்க.
சரியான விண்டு கைஸ், செம்ம காத்தடிக்குது. வா என்ன மாதிரி வியூ பாருங்க. அந்த வண்டியை தள்ளி எனக்கு மூச்சு வாங்குது. அப்போ சூப்பர் வியூ. இதுக்கு பேர் தான் 360 வியூ. இந்த ஆள் தொழிலுக்கு புதுசு, வண்டி ஒழுங்காக ஓட்டுற மாட்டாரு. அட்வென்ச்சர் வச்சு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு ஓட்ட தெரியல. ஸ்ட்ரீட் பைக்கை வச்சு மேலே ஏற்றிட்டு வந்துட்டேன். பாருங்க, சிங்கம் சிங்கம் மாதிரி நிற்கிறான் பாருங்க. நம்மளே தள்ளி காத்து. மக்களே செம்ம காற்று அடிச்சிட்ருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மலை மேலே ஏறி அப்புறம் அப்படியே அந்த மலை மேலே ஏற போகிறோம். வழி போகுது, கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போக முடியுது அப்படின்ட்டு. ஓகே கைஸ், போவோம். செம்மையாக இருக்குங்க வியூ தான். எப்படி இறக்க போகிறோம்னு தெரியல. எங்கே வந்து ஃபோன் வருது பாருங்க. ஓகே 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 ஓகே, மாடெல்லாம் தெரிச்சு ஓடுது, வேறு வழி இல்லை, நம்ம இப்படி தான் போய் ஆகணும். செம்ம காத்தடிக்குது. இது ஏன் பருந்தும் பாரா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, பருந்தும் பறக்க முடியாதான், அதுதான் மலையாளத்திலோட மீனிங்கு. எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா, அவ்வளோ காத்தடிக்குதுங்க. பருந்தே வந்தாலும் இங்கே பறக்க முடியாது தான், அவ்வளோ காத்தடிக்குது. அந்த இடத்துல இப்போ நம்ம மலை மேலே ஏற போகிறோம். இதில் வேறு பில்லியனோட வேறு இருக்கும். Toughest road ever. சூப்பர். செம வர இது வர வைசரில் ஃபாக் வர ஃபார்ம் ஆகுது. விடாதடா தம்பி, ஏறா, அடிச்சு தூக்குடா தம்பி, விடாதடா, போடா போடா போடா. நம்ம பையன் வேற லெவல் பண்ணுறான் பாருங்க. இன்டரா செம்ம ரைடுங்க. அங்கே பாருங்க, இப்படி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே சறுக்கின்னு அப்படியே கீழே போயிட்டே இருக்க வேண்டியது தான், அடிக்கிற காற்றுக்கு. ஐயோ தள்ளுது ப்ரோ, என்ன தள்ளுது ப்ரோ? ப்ரோ அந்த பக்கம் தள்ளுது ப்ரோ. அதுவும் ஏய் எங்கடா போற? ஃபர்ஸ்ட் கியர்லயே நம்ம போவோம். குருவி ரொம்ப நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் பாடி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா பின்னாடி வரவருக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சிவாவுக்கு. ஆனால் அவரே ஓட்டிகிட்டு வராரு. ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார், அதனால் அசால்ட்டாக ஓட்டிகிட்டு வராரு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஏறலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அசால்ட்டாக ஏறலாம். இந்த காற்று தான் பயங்கரமாக தள்ளுது. ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். அந்தளவுக்கு போ. ஐயோ ஐயோ ஐயோ, போகிறோம் போகிறோம், அங்கேயும் போகிறோம். வாங்க வாங்க, நிறுத்தாதீங்க, வண்டியை நிறுத்தாதீங்க. ஜீப் ரைட் தான் ப்ரோ இதெல்லாம். போலீங்கெல்லாம் ப்ரோ இது இல்லை லாங்கில், அங்கேருந்து 25 கிலோமீட்டரில். செம்ம செம்மையா செம்மையா. ஓட வேண்டிய இடத்துல பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம். யார் பைக்காரே இல்லை. ரொம்ப ரேராக தான் பைக்கர்ஸ் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளா கைஸ் ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க, அவங்களே ரிட்டன் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஏறின இடத்துலேருந்து நாங்கள் அதுவே ஒரு பெரிய ஹில்லுன்னு நினச்சோம். பட் அதை விடலாம் மேலே போகுது.
போடா தம்பி, போயிட்டேறா நீ, சிங்கா கூட்டிடா நீ. இடகடமா தள்ளுது ப்ரோ. ஐயோ அப்பா, என்ன ஸ்டீப்பு, சுத்தமாக grip இருக்காதுங்க. மழைலாம் பெஞ்சுன்னா தயவு செஞ்சு மழை பெஞ்சுதுன்னா இதில் ஏறவே ஏறாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு gripே இருக்காது. சரியான ஸ்டீப்பு, செம்மையாக இருக்குது. எங்கங்க எண்டு காடு? என்னங்க மலை 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 போயிட்டே இருக்கே. என்ற பசுபதி என்னது இது? அங்கே பாரு, அங்கே போய் அடுத்த மலைக்கு போயிடுவோம். போவோம் வாங்க, எவ்வளோ தூரம் போகும்போது போவோம் வாங்க. நம்ம சிங்கக்குட்டி இருக்கிறது என்ன பயம்? போகுது, இன்னும் போகுது, இன்னும் போகுது. வாங்க போவோம். காசா பணமா? ஃபுல்லாக பாரு, எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்க. ஆமாம் ஆமாம். வாவ், இந்த வியூவை பாருங்க மக்களே. தலைவன் சொல்கிற மாதிரி வேற லெவலில் இருக்குது. ஐயோ அப்பா ப்ரோ, அதில் இறக்கிடுவோமா? இறங்குங்க இறங்குங்க, நான் அதில் போய் இறக்கி விட்றேன் வண்டியை. அதில் அட வாங்க. பாருங்கள் மக்களே, இதுக்கப்புறம் போனோன்னா அப்படியே கீழே போய் விட வேண்டியதான். இதுக்கு மேலே என் தம்பி நான் கூப்பிட்டு போக மாட்டேன் சத்தியமாக. ஆனால் அடிக்கிற காற்று தம்பி விழுது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வாக் பண்ணி போகலாம். வண்டி இறக்க முடியும், பட் ஏற்ற முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம இதுக்கப்புறம் இறக்க வேணாம். அப்படியே ஒரு லைட்டாக அப்படியே வாக் பண்ணி காட்டுற பாருங்க. எப்படி மேகம் பக்கத்தில் எப்படி நிழல் தெரியுது பாருங்கள். ஐயோ 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 ப்ரோ வாங்க. சரியான வியூங்க. போடி பருந்தும் பாரா, வாகமன், மூணார், இடுக்கி, இங்கே எங்கே வந்தாலும் பருந்தும் பாரா வந்து இதை பார்த்துட்டு இந்த வியூவை பார்த்துட்டு போங்க. ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நம்மளுக்கு ஒரு 1 hour டைம் இருந்ததுன்னா இங்கே சூப்பராக பார்த்துட்டு போயிடலாம். 1 hour டைம் எடுத்தோம்னா செம்மையாக பார்த்துட்டு போகலாம். நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய வீடியோ கவர் பண்ணோம் அப்படின்றதுக்காக நிறையவே எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கோம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருத்தம்பா, எனக்கு வருத்தம்பா, ட்ரோனை பறக்க விட முடியலையே அப்படின்றது ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓ டம் டம் விண்டு இருக்கும் நண்பர்களே. விண்டுனா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க. வின் நாய்ஸ் இருக்கும், ஏன்னா அவ்வளோ காற்றடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீமும் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன குட்டி நீர்வீழ்ச்சி தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த பள்ளத்தில் இந்த வேலி ஒரு தெரியுதுல்ல, அந்த வேலியில் வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. வேலியோட வேலையாக காட்ட போகுது பாருங்க. எப்பா இங்கே வந்து அட்டைப்பூ இது சொனப்பூச்சிருக்கு. எப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். வேலி எப்படி இருக்குது. வா ஃபுல்லாகவே ஃபால்ஸ் அப்படியே போய்ட்டுருக்கு பாருங்க. அம்மா அம்மா, ஆக்சுவலாக அங்கேருந்து தான் வந்தோம். நம்ம அங்கேருந்து ஒரு 2 மலை ஏறி இந்த மலைக்கு வந்தோம். அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே பெரிய வேலி இருக்குது, அது மேலே போக முடியாதோ. சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே அப்படி ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குது. அதுக்கு செம்ம சில் காற்று.